சற்று நேரத்தில் அதிமுக பொதுக்குழு கூடவிருக்கிறது. பொதுக்குழுவுக்காக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது நிகழ்விடத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் இருந்து வானகரம் புறப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சென்னை வானகரத்தில் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் கூடவிருக்கிறது. இந்த கூட்டத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது போன்ற வியூகங்கள் பற்றி ஆலோசிக்கப்படவிருக்கிறது. அதேபோல தற்போதைய நிலை குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உட்கட்சி தேர்தல், கட்சியை பலப்படுத்துவது, தேர்தலை எதிர்கொள்வதற்கான வியூகங்கள், கூட்டணி உள்ளிட்ட விவகாரங்கள் பற்றியும் ஆலோசனை மேற்கொள்ளப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுக்குழு தொடங்க உள்ளது. அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தன்னுடைய வீட்டில் இருந்து எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டிருக்கிறார். சென்னை பசுமை வழிச்சாலையில் இல்லத்தில் இருந்து வானகரம் புறப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கும் நிலையில் அந்த கட்சி நிர்வாகிகள் அவ்விடத்தில் குவிய தொடங்கியிருக்கிறார்கள். சென்னை வானகரத்தில் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் கூடுகிறது. இது பற்றிய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். அதிமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபமான ஸ்ரீ வாரு திருமண மண்டபத்தில் 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது. அதிமுகவினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் தலைமையில் இந்த அதிமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இன்றைய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது செயற்குழு இருமுறையும் அதேபோன்று பொதுக்குழு கூட்டம் ஒரு முறையும் நடத்தப்பட வேண்டும் என்பது அதிமுகவினுடைய சட்ட விதிகளாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் அதிமுகவினுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும், அதேபோன்று ஒவ்வொரு அதிமுகவினுடைய முடிவிலும் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் தான் முடிவெடுக்கப்பட வேண்டியது வழக்கம். பொதுக்குழு கூட்டம் எப்படி இருக்க போகுது? மிகச் சிறப்பாக அமையும். அதாவது இன்றைய பொதுக்குழு கூட்டம் அதிமுகவினுடைய பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் ஒன்றிய அரசிற்கு எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த தீர்மானங்கள் இருப்பதாகவும் தகவலாக தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் அதிமுகவினுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து சுமார் 1500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு செயற்குழு நிர்வாகிகள் வருகை தந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 400க்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்களும் அதேபோன்று 1200க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களும் பங்கேற்பதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி வரக்கூடிய இந்த தேர்தலில் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும், அதே போன்று ஆட்சி அமைப்பதற்குண்டான என்ன வகையில் பணியாற்ற வேண்டும் என்பது குறித்தான விரிவான ஆலோசனைகளை அந்த நிர்வாகிகள், பொதுக்குழு செயற்குழு நிர்வாகிகளுக்கு வழங்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதிமுகவினுடைய கட்சியை பலப்படுத்த வேண்டும், அதற்கு எவ்வாறு செயல்பட வேண்டும், அது மட்டுமல்லாமல் காலியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய அந்த பொறுப்புகளுக்கு புதிய நிர்வாகிகளை நியமிக்கப்பட வேண்டும், அது குறித்தும் விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதே போன்று சில மாவட்டங்களில் அதிருப்தி இருக்கக்கூடிய நிலையில் அந்த மாவட்டங்களில் எந்த மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் புதிய நிர்வாகிகளை மாற்றலாமா அல்லது பழைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய செயல்பாடுகள் குறைவாக இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளை மாற்ற வேண்டும் என்பது குறித்தான எதிர்ப்புகளும் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் அது குறித்தான முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த வானகரத்தில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தர இருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்தில் கூட அதிமுக வெற்றி பெறாததால் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அடிமட்டத்தில் கட்சியை பலப்படுத்த மூத்த நிர்வாகிகள் கொண்ட 10 பேர் அடங்கிய குழுவை நியமித்திருந்தார். இவர்களும் கள ஆய்வு கூட்டம் செய்தனர். இந்த கூட்டங்களில் சலசலப்பு ஏற்பட்டது, கோஷ்டி மோதலும் ஏற்பட்டது. தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் இது தொடர்பாகவும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறதா? வருங்கால தமிழகம் அமைய வேண்டியது குறித்து பொதுக்குழு தன்னுடைய சிறப்பை, மேன்மையை எடுத்து காட்டும். இன்னும் காலம் கடந்திருக்கு, காலம் நிறைய இருக்கிறது. முக்கியம் வாய்ந்த ஒரு மாபெரும் பொதுக்குழு இது 2026 நாடாளுமன்ற சட்டமன்றத்திலே
எடப்பாடி பழனிசாமி 250 தொகுதி வெற்றி பெற்று மாபெரும் வெற்றி பெற்று ஒரு பொதுக்குழுவாகும். அதான் ஜெயிக்கிறது தான். ஜெயிக்கிற எல்லாமே கூட்டம் பார்க்குறீங்கல்ல. அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான முடிவு பண்ண வேண்டும். வருங்கால தமிழகம் அமைய வேண்டியது குறித்து பொதுக்குழு தன்னுடைய சிறப்பை மேன்மையை எடுத்து காட்டும். இன்னும் காலம் கடந்திருக்கு, காலம் நிறைய இருக்கிறது. முக்கியம் வாய்ந்த ஒரு மாபெரும் பொதுக்குழு. இது 2026 நாடாளுமன்ற சட்டமன்றத்திலே எடப்பாடி பழனிசாமி 250 தொகுதி வெற்றி பெற்று மாபெரும் வெற்றி பெற்று ஒரு பொதுக்குழுவாகும். அதான் ஜெயிக்கிறது தான். ஜெயிக்கிற எல்லாமே கூட்டம் பார்க்குறீங்கல்ல. அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான முடிவு பண்ண வேண்டும். ஆமாங்க, மிகப்பெரிய எதிர்பார்ப்போட போறேன். கண்டிப்பா பல நல்ல முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்படும். ஆமாங்க, மிகப்பெரிய எதிர்பார்ப்போட போறேன். கண்டிப்பா பல நல்ல முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்படும். ஆமாங்க, ஆமாங்க, மிகப்பெரிய எதிர்பார்ப்போட போறேன். கண்டிப்பா பல நல்ல முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்படும். ஆமாங்க, மிகப்பெரிய எதிர்பார்ப்போட போறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.